அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவோடு தொடர்ந்து மோதல் போக்கு கடைபிடித்து வரக்கூடிய பாகிஸ்தான், சீனாவின் உதவியோட தன்னோட ராணுவத்துல மிகப்பெரிய மாற்றத்த செய்ய போறாங்க. இதன் மூலமா டெல்லி மீது தாக்குதல் நடத்துறதுக்கு பாகிஸ்தானுக்கு வெறும் 30 நிமிடங்கள் மட்டுமே போதுமானது அப்படின்னுட்டு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அப்படி அவங்க என்ன பண்றாங்கங்கிறது பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம். தொடக்கத்துல அமெரிக்கா, பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையேயான உறவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலையில இருந்தது. ஆனா, இப்போது இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த நாட்ட கழற்றி விட்டுட்டு சீனாவோடு கைகோர்த்திருக்காங்க பாகிஸ்தான். இந்த கூட்டணி தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறியிருக்கு. பாகிஸ்தானுக்கு சீனா நீர்மூழ்கி கப்பல் தொடங்கி ஏவுகணைகள் வரைக்கும் ஏராளமான வெப்பன்ஸ் மற்றும் போர்க்கருவிகள வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா DF-21 மற்றும் CM-400 AKG ரக ஏவுகணைகள பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கு சீனா. இந்த ஏவுகணைகள் சவுண்டை விட 5 மடங்கு வேகத்தில் சென்று இலக்கை தாக்கக்கூடியது. இதனோட ரேஞ்ச் 240 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கக்கூடியது. டைப் 039 வகை நீர்மூழ்கி கப்பல்களையும் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த வகை நீர்மூழ்கி கப்பல்கள் சுமார் 14,816 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் பயணிக்கக்கூடியது. லாகூர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு பாத்தீங்கன்னா வெறும் 3,136 கிலோமீட்டர் தான். அப்படின்னா இது நிச்சயம் இந்தியாவுக்கு ஆபத்தான ஒன்றாகவே பார்க்கப்படுது. ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல்கள் வரிசையில போர் விமானங்களையும் கூட சீனா வழங்கி இருக்கு. தற்போது பாகிஸ்தான் வசம் பாத்தீங்கன்னா சீனாவோட சிங் J-10 மற்றும் JF-17 தண்டர்னு 2 போர் விமானங்கள் இருக்குது. இதுல J-17 விட J-10 பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வந்து கொண்டு இருக்கு. இது இந்திய வசம் இருக்கக்கூடிய சுகோய் Su-30 MKI போர் விமானங்களை விடவே ரொம்பவே திறன் வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. ஆனா நம்ம கிட்ட ரஃபேல் போர் விமானங்களும் இருக்குது. அதனால பயம் கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா 5th ஜெனரேஷன் ரக விமானங்கள் விரைவிலேயே வந்து பாகிஸ்தானுக்கு வரப்போகுது. இதுதான் இந்தியாவுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா வசம் பாத்தீங்கன்னா அந்த வகை விமானங்கள் கிடையாது. இத மனதில் வைத்துக் கொண்டுதான் பாகிஸ்தானுக்கு சீனா இந்த விமானங்களை வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. J-35A அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வகை விமானங்கள் பாத்தீங்கன்னா சவுண்டை விட 1.8 மடங்கு வேகத்துல பயணிக்கக்கூடியது. இதே வேகத்துல 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கக்கூடியது. ஒருவேளை இந்த விமானங்கள் லாகூர்ல நிலைநிறுத்தப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதாவது ஒரு சண்டை வரும்போது அங்கிருந்து வெறும் 450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டெல்லியை இந்த விமானங்கள் வெறும் 30 நிமிடங்கள்ல தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. சுமார் 40 J-35A ரக போர் விமானங்களை சீனா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு பாகிஸ்தான் திட்டமிட்டிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆறுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த விமான கொள்முதல் நடக்கிறதுக்கு 2 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்த கொள்முதல் குறித்து அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் போடப்படல. வாய் வழியாக மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் இப்போது வரைக்கும் வெறும் 3 நாடுகள் தான் 5th ஜெனரேஷன் விமானங்களை வந்து வச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்கா பாத்தீங்கன்னா லாக்ஹீட் மார்டின் F-22 ராப்டர், அது போக லாக்ஹீட் மார்டின் F-35 லைட்டனிங் 2ன்னு 2 விமானங்களை வந்து கொண்டிருக்காங்க. இதற்கு அடுத்ததா ரஷ்யா சுகோய் 57, அது போக சைனா சிங் J-10 J-35A அப்படிங்கிற பெயர்ல 5ஆம் தலைமுறை விமானங்களை வந்து வச்சிருக்காங்க. இந்த வகை விமானங்கள் பாத்தீங்கன்னா ரேடார்ல சிக்கவே சிக்காது. பாகிஸ்தான் நிதி நெருக்கடியில சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் சீனா கிட்ட இருந்து 40 J-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்குறதுக்கு அவங்க திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் IMF கிட்ட இருந்து கடன் வாங்குறதுக்காக பல்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த நேரத்துல அவங்க போர் விமானங்களையும் வாங்க போறாங்க அப்படிங்கறத தான் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. குறிப்பா சீனா கிட்ட இருந்து ஏற்கனவே அதிகப்படியான கடனை வந்து வாங்கிக்கிட்டு அந்த வலைக்குள்ள சிக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சீனாவில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வாங்குறாங்க. சீனா முதல் முறையா அவங்களோட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லணும். இந்த போர் விமானங்களை வாங்குறது பத்தி இதுவரைக்குமே 2 நாடுகளுமே எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையுமே வெளியிடல. இருப்பினும் இது பற்றி பாகிஸ்தான் ஊடகங்களிலும் சரி, ஹாங்காங்கை சேர்ந்த சவுத் சைனா மார்னிங் போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா இது தொடர்பான செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கு. 40 J-35 விமானங்கள் வந்து அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள பாகிஸ்தானுக்கு வந்து டெலிவரி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல பாகிஸ்தான் வாங்க திட்டமிட்டு இருக்கக்கூடிய 40 சீன போர் விமானங்கள் பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட வான்வழி பாதுகாப்பை மேம்படுத்தும் அப்படிங்கிறதுனால அண்டை நாடுகளான இந்தியா, ஆப்கானிஸ்தான் மாதிரியான
நாடுகளோட தங்களோட பாதுகாப்பை வந்து பலப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு முயற்சியா தான் வந்து இதை அவங்க பண்ணியிருக்காங்க. போன மாதம் பாகிஸ்தானுக்கு சீனாவுடைய மத்திய மிலிட்டரி கமிஷனோட துணை தலைவர் ஜென் போயிருந்தாரு. சீனாவை பொறுத்த வரைக்குமே ராணுவத்தோட தலைவரா அதிபர் ஜி ஜின்பிங் தான் இருக்காரு. அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான் ஜென்சாங். இந்த ஜென்சாங் பாகிஸ்தானோட ராணுவ தலைவர் ஜெனரல் அசீம் முனிரோட ஒரு 1-to-1 மீட்டிங் வந்து நடத்தியிருக்காரு. அப்போது 2 நாடுகளோட ராணுவ உறவுகள் பத்தியெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதோடு பாகிஸ்தானோட முப்படைகளையும் வந்து நவீனப்படுத்துறதுக்கு சீனா வந்து தொடர்ந்து உதவிகளை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து JF-17 தண்டர் போர் விமானத்தை வர உருவாக்கியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி கடந்த சில ஆண்டுகள்ல மட்டும் சீனா பாகிஸ்தானுக்காக 3 போர் கப்பல்களை வந்து வழங்கியிருக்காங்க. இந்த கப்பல்கள் இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல்ல தான் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கிடையே தான் பாகிஸ்தான் தற்போது சீனா கிட்ட இருந்து J-35 ரக போர் விமானங்களை வந்து வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த போர் விமானங்களை தற்போது சீனா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் J-35 ரக போர் விமானங்கள் இதுவரைக்கும் சீனா மற்ற நாடுகளுக்கு வழங்காத நிலையில முதன்முறையா பாகிஸ்தானுக்கு கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. சீனாவில் இந்த வகை விமானம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி 5th ஜெனரேஷன் போர் விமானம். இதுதான் தற்போது இந்தியாவுக்கு தலைவலியாகவே மாறி இருக்கு. எப்படின்னா பாகிஸ்தானோட விருப்பத்தை சீனா நிறைவேற்றுறதற்கு வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய பட்சத்துல அடுத்த 2 ஆண்டுகள்ல அந்த J-35 ரக போர் விமானம் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும். இந்த புதிய விமானங்கள் தற்போது பாகிஸ்தானோட விமானப்படையில இருக்கிற பழைய அமெரிக்கன் F-16 ரக போர் விமானம், அது போக பிரான்ஸோட மிராஜ் விமானங்களுக்கு பதிலா சீனா கிட்ட இருந்து அவற்றை வந்து கொள்முதல் செய்ய போறாங்களாம். இந்த விமானங்களை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சீனாவுடைய போர் விமானங்கள் வந்து ரொம்பவே நவீனமானவை அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா J-35 ரக போர் விமானங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவோட F-35 ரக போர் விமானங்களோட அதே வடிவத்துல ஒத்து இருக்குது. இருந்தாலும் உருவத்துல சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் அவங்க பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவோட F-35 ரக விமானத்தை விட இந்த J-35 ரக விமானங்கள் கொஞ்சம் அகலமானது. அதே மாதிரி மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல அமெரிக்காவோட F-35 ரக போர் விமானங்கள் போகும். ஆனா சீனாவோட J-35 எடுத்துக்கிட்டோம்னா அதனோட செயல்திறனை விட அதிகமானது. அதாவது மாக் 2.0 அப்படிங்கிற வேகத்துல பாய்ந்து செல்லக்கூடியது. ஆனா அமெரிக்காவோட F-35 ரக விமானங்கள் நிக்காம 2220 கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும். அதை ஒப்பிடும்போது சீனாவோட J-35 ரக விமானம் 1200 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் நிக்காம அதனால போக முடியும். இருந்தாலும் பாகிஸ்தானோட மற்ற விமானங்களை கம்பேர் பண்ணும்போது சீனாவோட J-35 ரக விமானங்கள் நவீன தொழில்நுட்பங்களோட இருக்குது. இதற்கிடையே தான் இந்தியாவை மிரட்டக்கூடிய வகையில பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு செயல்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதாவது தற்போது பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருக்காங்க. இந்த சூழலில் 40 போர் விமானங்களை சீனா கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படிங்கும்போது அந்த நாட்டுக்கு கூடுதல் நிதிச்சுமை கட்டாயம் ஏற்படும். இருந்தாலும் கூட அந்த முடிவை பாகிஸ்தான் இதை எடுத்திருக்காங்க அப்படின்னா அதனோட பின்னணியில சீனா கண்டிப்பா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் பாத்தீங்கன்னா காஷ்மீர் விவகாரத்துல தொடர்ந்து மோதல் போக்கு நீடிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி சீனாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் இடையே எல்லை பிரச்சனை எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதனால நம்ம நாட்டை மிரட்டக்கூடிய வகையில கூட சீனா முதல் முறையா பாகிஸ்தானுக்கு இந்த J-35 ரக விமானங்களை வந்து வழங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள். அப்படி சீனா போர் விமானங்களை வழங்கக்கூடிய பட்சத்துல அது நம்ம நாட்டுக்கு கண்டிப்பா ஒரு தலைவலியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.